ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரிஷ்டாசுரனை எப்படி வதம் பண்ணினார்ங்கிறதை சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவரோட புதல்வர்கள்ங்கிறதை நாரத மகர்ஷி மூலம் அறிஞ்சுகிட்ட கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்றதுக்காக கேசியை அனுப்பினதையும் மேலும் பல திட்டங்கள் தீட்டினதையும் பகவானை அழைச்சிட்டு வர்றதுக்காக அக்ரூரரை நந்தகோகுலத்துக்கு அனுப்பினதையும் கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், கம்சனால அனுப்பப்பட்ட தீய எண்ணம் படைச்ச கேசி பெரும் குதிரை வடிவம் எடுத்து பூமியை குழம்புகளால் பெயர்த்துக்கிட்டு வெகு வேகமா வந்தான். தன்னோட பிடரி மயிரை உதறி வானத்துல இருக்கிற மேகத்தையும் விமானங்களையும் சிதறடிச்சான். கனைச்சு உலகத்தையே பயமுறுத்தினான். பெருத்த கண்கள், அகன்ற பொந்து மாதிரியான வாய், பருத்த நீண்ட கழுத்து, கார்மேகம் மாதிரியான உடல், இப்படி கம்சனுக்கு இதம் புரிகிற எண்ணத்தோட நந்தகோகுலமே நடுங்குற மாதிரி ஓடி வந்தான். இப்படி சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுக்கிட்டு வாளால மேகங்களை சிதறடிச்சுக்கிட்டு தன்னை தேடி வர்ற அசுரனை ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்கொண்டு போருக்கு அழைச்சார். அதை கேட்ட கேசி பக்கத்தில் நெருங்க முடியாத மாதிரியான கடும் வேகத்தோட, அடக்க முடியாத சினத்தோட எதிரில் நிற்கிற தாமரை கண்ணனை பின் கால்களால் எட்டி உதைச்சான். புலன்களுக்கு ஆட்படாத ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த உதை தன் மேல விழாத மாதிரி ஏமாற்றி தவிர்த்து கோபத்தோட தன்னோட 2 கைகளால் அவனோட 2 பின்னங்கால்களை பிடிச்சு சுழற்றி கருடன் பாம்பை விட்டெறிகிற மாதிரி விட்டெறிஞ்சார். 100 விற்கடை அளவு விட்டெறிஞ்சிட்டு அசையாம நின்னார். மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்த கேசி கோபத்தோட வாயை பிளந்துகிட்டு வேகமா ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி ஓடி வந்தான். ஸ்ரீகிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே புற்றுக்குள்ள பாம்பு நுழையிற மாதிரி அவனோட வாய்க்குள்ள தன்னோட இடது கையை நுழைச்சார். பழுக்க காய்ச்சின இரும்பை தொட்ட மாதிரி பகவானோட கைப்பட்டு பற்கள்லாம் உதிர்ந்து போச்சு. அசுரனோட வாயில நுழைஞ்ச பகவானோட கை கவனிக்காத ஜலோதர நோய் மாதிரி வளர்ந்தது. அப்படி கண்ணனோட கை பருக்க அவன் மூச்சடைச்சு உடல் வியர்க்க கால்களை உதறிக்கிட்டு கண்கள் நிலை குத்தி லத்தி போட்டுக்கிட்டே உயிரற்று போய் தரையில விழுந்தான். வெள்ளரிப்பழம் மாதிரி வெடிச்சு போய் உயிரிழந்த அவனோட வாயில இருந்து கையை எடுத்த தடந்தோழனான பகவான் முயற்சியே இல்லாம பகைவனை வீழ்த்திட்டா கூட கொஞ்சமும் இருமாப்பில்லாம நின்னார். அதை பார்த்து வியப்படைஞ்ச தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சு துதிச்சாங்க. பரீட்சித், பகவானோட பக்தர்களில் சிறந்தவரான நாரதர் அப்ப அங்க வந்தார். பகவான் கிட்ட தனிமையில இதை தெரிவிச்சார். கிருஷ்ணா, அளவிட முடியாத பெருமை உள்ளவரே, யோகேஸ்வரா, உலகத்தோட ஈசா, வசுதேவரோட புதல்வரே, எல்லாரோட உள்ளத்திலையும் துலங்குறவரே, விஷ்ணு குலத்தவங்களில் சிறந்தவரே, பேராளுமை பெற்றவரே, விறகுல நெருப்பு மாதிரி அத்தனை ஜீவர்களோட எதே குகையிலையும் மறைஞ்சு தங்கி அத்தனைக்கும் சாட்சியா மகா புருஷனா ஈஸ்வரனா விளங்குறீங்க. பிறரோட உதவி இல்லாம தன்னையே ஆதாரமா கொண்டு தன்னோட மாயா சக்தியால முக்குணங்களையும் முதல்ல படைச்சிங்க. அந்த முக்குணங்களை கொண்டே இந்த உலகத்தை படைக்கிறீங்க, காக்கிறீங்க, மறைக்கிறீங்க. அப்படிப்பட்டவரான நீங்க அரசர்களா பிறந்திருக்கிற அசுரர்கள், பிரமதர்கள் மற்றும் மரக்கர்களை அழிக்கிறதுக்காகவும் அறநெறியை காக்கிறதுக்காகவும் திருவதாரம் செஞ்சிருக்கீங்க. நல்ல வேளை, குதிரை உருவத்தில் வந்த அசுரனை சுலபமா கொன்னீங்க. இவனோட கணைப்பை கேட்ட தேவர்கள் நடுங்கி சொர்க்கத்தை விட்டே ஓடுறாங்க. சர்வேஸ்வரா, நாளை மறுநாள் சானூரன், முஷ்டிகன் மற்றும் மல்லர்கள், குவலையா பீட்டம்ங்கிற யானை மற்றும் கம்சன் இவங்களை நீங்க கொல்ல போறதை நான் பார்க்க போறேன். அதைத் தொடர்ந்து சங்காசுரன், காலயவனன், முரன் மற்றும் நரகாசுரனை கொல்றதையும், பாரிஜத மரத்தை கொறந்துட்டு வர்றதையும், இந்திரன் தோற்கிறதையும் பார்க்க போறேன். ஜெகதீஷா, வீரத்தையே கன்னிகைக்கு தட்சிணையாக கொடுத்து வீர கன்னிகைகளை நீங்கள் மணக்க போகிறதையும், துவாரகையில் ஓனானான நிருகன்கிற மன்னன் விடுதலை அடைய போகிறதையும் பார்க்க போகிறேன்.
மனைவியான ஜாம்பவதியோட ஷமந்தக மணியை மீட்கிறதையும், அந்தனரோட இறந்து போன மைந்தர்களை தன்னோட இருப்பிடமான வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வரதையும் பார்க்க போகிறேன். பவுண்டர கவதம், அப்புறம் காஷிபுரியை எரிக்கிறது, ராஜசூய பேருவேள்வியில் சிசுபாலனோட வதம், தந்தபக்தரனோட வதம், துவாரகையில் இருந்துகிட்டு பண்ண போகிற வீரச் செயல்கள் அத்தனையும் பார்க்க போகிறேன். அது அத்தனையும் கவிகள் கொண்டாடி பாடப் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட சுமையை குறைக்க விரும்பி காலரூபனா அர்ஜுனனோட தேரோட்டியாகி பல அக்ஷவுனி படைகளை அழிக்க போகிறதையும் பார்க்க போகிறேன். தூய நுண்ணறிவோட செறிவும் தன்னோட பேரானந்த நிலையால் பெறத்தக்கது அத்தனையும் பெற்றவரும், விரும்பினதை விரும்பினபடி பெற்றவரும், மாயையோட பெருக்கை நித்தியமாக தன்னோட பேராற்றலால் தடுத்தவருமான பகவானான தங்களை சரணடைகிறேன். பேராளுமை பெற்றவரும், தன்னையே ஆதாரமாக கொண்ட மற்றவங்களை சாராதவரும், தன்னோட மாயா சக்தியால் மகத் முதலான உலகத்தோட மூல தத்துவங்களை படைத்தவரும், விளையாட்டா இப்போ மனித உருவம் எடுத்தவரும், எதுக்கள் விஷ்ணிகள் சாத்வதர்கள் இவங்களில் சிறந்தவருமான தங்களை வணங்குறேன். பரீட்சித், பகவத் பக்தர்களில் சிறந்தவரான நாரத முனிவர் யதுகுல தலைவரான ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி அவரை பார்த்ததில் பேரானந்தம் பெற்றவரா விடைபெற்று புறப்பட்டார். பகவான் கோவிந்தரும் போரில் கேசியை மாய்ச்சு கோகுலத்துக்கு இன்பம் கொடுப்பவரா அன்புமிக்க கோப்பர்களோட மாடுகளை மேய்ச்சிட்டு வந்தார். ஒரு நாள் கோப்பர்கள் மலை முகடுகளில் மாடுகளை மேய விட்டுட்டு திருடனாவும் காவல்காரனாவும் வேடமிட்டுக்கிட்டு ஒளிஞ்சு விளையாடினாங்க. பரீட்சித், அவங்களில் சிலர் திருடர்கள், சிலர் காவலாளர்கள், சிலர் திருடப்படுற ஆடுகள்னு வேடமிட்டுக்கிட்டு எதுலேயும் பயம் இல்லாமல் விளையாடினாங்க. மயனோட மகனான மகா மாயாவியான வியோமன்கிற அசுரன் இடையன் வேடமிட்டுக்கிட்டு திருடனா நடித்து ஆடு மாதிரி வேடமிட்ட பலரை கடத்திட்டு போனான். அப்படி கடத்தினவங்களை மலை குகைக்குள்ள சேர்த்து அதோட வாயிலை பெரிய பாறாங்கல்லால் மூடினான். 4-5 கோப்பர்கள் தான் மீதம் இருந்தாங்க. நல்லவங்களை காக்கிறவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனோட செயலை அறிஞ்சு ஓநாயை சிங்கம் பிடிக்கிற மாதிரி அவனை உறுதியாக பிடிச்சுக்கிட்டார். இறுக்கி பிடிச்சதுனால வேதனை அடைஞ்ச அந்த அசுரன் மலை மாதிரியான தன்னோட சுய உருவம் எடுத்து அந்த பிடியில இருந்து தன்னை விடுவிச்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியாதவனானான். அவனை கைகளால் பிடிச்சு தரையில தள்ளி வானத்தில் தேவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு பிராணியை கொல்ற மாதிரி கொன்னார். குகை வாயில இருந்த பாறையை அகற்றி அடைப்பட்டிருந்த கோப்பர்களை அந்த துன்பத்தில் இருந்து விடுவிச்சு தேவர்களும் கோப்பர்களும் பாராட்ட கோகுலம் போனார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 37வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.